நைட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் தான் பண்ணியிருந்தோம். சரி அரியனுக்கு வர டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, மாவு மட்டும் பனஞ்சு வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மாவு பனஞ்சிட்டு உருளைக்கிழங்கு விசில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். போகும்போதே மழை தூரல் போட்டுட்டு இருந்துச்சு. ரெயின் கோட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் அங்கே போனால் கேட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தான், எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாடா ரெயின் கோட் போட்டுக்கடா மழை தூரல் போடுதுனானா கேட்கவே இல்லை. நான் போட மாட்டேன்ட்டு ஒரே ஆடம். சரி வா ஏறு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மாவும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கும் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க. உருளைக்கிழங்கும் மசிச்சு எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடலைப்பருப்பு நிறைய போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டு எல்ஜி பெருங்காய கட்டி லைட்டாக போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், அதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நாங்களும் சைட் பையாக பூரியும் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த தேஜாவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏற்கனவே நடந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி தான் எனக்கு சில சமயத்தில் நிறைய விஷயம் தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூரியும் ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் வச்சு பூரி செம்மையாக சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.